தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24ஆம் வாக்கியம், அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு எங்கே என்ன வேலை என்று எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீ யார் என்று எனக்கு தெரியும், நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. நாம் பார்க்கின்றோம், இந்த பிசாசு எங்கே இருக்கின்றது? தொழுகை கூட்டத்தில், அதாவது ஆலயத்தில். அப்படி என்றால் நாம் பார்க்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய சம்பவம், தீமைகள் தீய சக்திகள் எங்கே இருக்கும்? ஆலயத்துக்குள்ளேயே இருக்கும். எவ்வாறு அது ஆலயத்திலிருந்து கொண்டு என்ன செய்யும்? மற்றவர்களை டிஸ்டர்ப், மற்றவர்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கும், பல குழப்பங்கள் ஒன்று செய்திருக்கும். நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆலயங்களில் இது இறைவார்த்தை அறிவிக்கின்ற சமயத்திலேயோ அல்லது ஆலயத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலோ ஒரு சில பேர் நாம் பார்க்கணும், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களெல்லாம் கூச்சலிடுவார்கள். ஆலயத்துக்குள்ளேயோ அல்ல ஆலயத்துக்கு வெளியோ கூச்சலிடுவார்கள். அவர் கூச்சலிடுகின்ற சமயத்தில் அங்கு வழிபாட்டுக்கு அங்கு குழப்பங்கள் ஏற்படுகிறது. இது தீய சக்தியோடைய செயல்பாடு. நாம் பார்க்கின்றோம். மீண்டும் நாம் பார்க்கின்றோம், ஆலயத்தில் பேசி கொண்டிருப்பவர்கள், வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருப்பதோ அல்ல ஆலயத்தில் அரட்டை எடுத்து கொண்டிருப்பதோ அல்ல ஆலயத்தில் பேசி கொண்டிருப்பதோ, சம்பந்தம் இல்லாமல் அங்கே போட்டு பேசி கொண்டிருப்ப சமயத்திலெல்லாம் அங்கே நம்ம பார்க்கிற அடுத்த நபருக்கு வேதனை ஏற்படுத்துகிறது. அடுத்த நபர்களுக்கு அந்த ஜெபிக்கின்ற அந்த ஆர்வத்தை தூண்டுதல் அது ஏற்படுத்த வேண்டும். மாறாக அந்த ஜெபம் செய்வதற்கான தூண்டுதலுக்கு எதிராகவே அவள் போகிற காரணத்தினால் அங்கு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அப்போ ஆலயத்தில் குழப்பத்தை உண்டு செய்கிற யாரும் இருந்தாலும் சரி, அது நானும் நீங்களும் யாரும் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் தீய சக்தியுடைய செயல்பாடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரே, இதோ ஆலயத்துக்கு நான் கடந்து வருகிற சமயத்தில் தீமைகள் தீய சக்திகள் கடந்து வரும்போது அதை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்றபடி செயல்பாடு நான் செய்ய வேண்டும். அதுக்கு எதுக்கும் நான் செவி கொடுக்காமல் நான் உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துடலாம். யார் எப்படி இருந்தாலும் சரி, எந்த ஒரு குழப்பத்துக்கும் நான் ஆளாகாமல் இருக்க நீர் என்னை காத்திருன்னு சொல்லிக்கொண்டு விசேஷமாக ஒப்புடுத்தும் கொண்டாடுவோம். நீ நானும் பேசாமலே நாம் இருப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் இறைவமே, இதோ மற்றவர்கள் குழப்பத்தை உண்டு செய்தாலும் அதற்கு துணை போகாமல் அந்த குழப்பம் இல்லாமல் இருக்க நீரே எனக்கு துணை புரிந்துள்ளோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கின்றேன் உணர்ந்து செயல்பட சக்தி தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.